எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ஆவாரம் பூ வச்சு ஹேர் ஆயில் தாங்க ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏன்னா சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்கும், அதனால் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா நல்லா குளிர்ச்சியானதுங்க, உடல் சூட்டை எல்லாமே தணிக்கக்கூடியதுங்க. இது கூடவே நம்ம செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, கறிவேப்பிலை, மருதாணி இதெல்லாமே சேர்த்தும் எண்ணெய் காய்ச்சலாங்க. இது சுத்தமான செக்கு எண்ணெய்ங்க, தேங்காய் எண்ணெய் அதான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூவையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ ஆவாரம் பூவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரப்போ நம்ம முடி கொட்டுற பிரச்சனை எல்லாமே சரியாயிருங்க. முடியும் நல்லா அடர்த்தியாக நீளமாக வளருங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. பூவும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் நாம் அதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த எண்ணெயை அப்படியே இந்த பூவோடவே விட்டுறலாங்க, நல்லது தான். நான் இப்போ கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி அதை எடுத்துட்டேன். பாருங்கள் எண்ணெய் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நான் அந்த கொஞ்சம் பூவும் இது கூடவே இப்போ சேர்த்துக்க போகிறேங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பூவில் இருக்கிற அந்த இதெல்லாமே எண்ணெயில் சேரும். அதனால் கொஞ்சம் பூவும் இந்த எண்ணெயோடவே போட்டுட்டேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.